ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங் எடுத்து மொபைலை பார்க்கும்பொழுது சார்ஜ் போட்டு 100% மொபைல் பேட்டரி இருக்கும். இதே இது நீங்கள் ஒரு பர்டிகுலர் டே அன்னைக்கு எதையுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு இன்ஸ்டாகிராமோ, ஒரு வாட்ஸ்அப்போ, ஒரு ட்விட்டரோ எந்த அப்ளிகேஷனையுமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு 4-5 கால் மட்டும் பேசியிருப்பீங்க. பட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 40% கம்மியாகி ஒரு 60% இல்லைன்னா 50% மட்டும்தான் மொபைல் இருக்கும். நம்மளும் யோசிச்சு பார்ப்போம், என்னென்ன தான் யூஸ் பண்ணோன்னு. எந்த அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணாமல் இது எப்படி பேட்டரி ட்ரைன் அதிகமாகுது, அட் த சேம் டைம் மொபைல் டேட்டாவும் லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய மொபைலில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வில்லன் ஒருத்தர் இருக்காரு. அந்த வில்லன் மூலமாக தான் நம்மளுடைய மொபைலோட பேட்டரி சீக்கிரமாகவே ட்ரைன் ஆகுது. அட் த சேம் டைம் மொபைல் டேட்டாவும் அதிகமாக லாஸ் ஆகுது. நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரு 6 செட்டிங்ஸ் இருக்குது. அந்த 6 செட்டிங்ஸை நம்ம மாற்றினோம்னா போதும், நம்ம மொபைல் பேட்டரி ட்ரைன் ஆகிறதையும் மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதையும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியும். யார் அந்த வில்ல, அதை எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இருக்கிறது பிளே ஸ்டோர். ஸோ இந்த பிளே ஸ்டோர் தான் முக்கியமான வில்லன். இவர் மூலமாக தான் நிறைய பேட்டரி லாஸ் ஆகிறதும் நிறைய மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதும் இது மூலமாக தான் நடக்குது. ஸோ உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ப்ரொஃபைல் ஐக்கானுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பர்சனலைசேஷன் இன் பிளேன் இருக்கும். அதுக்கு கீழே செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜென்ரல், நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ், ஃபேமிலி, அபவுட்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஜென்ரலை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஜென்ரலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணாவதாக நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இப்போ இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே எனேபிள் இருக்குது. இது என்ன பர்பஸ்க்குன்னா, ஒரு அப்ளிகேஷன் அப்டேட் ஆகி கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதை சொல்கிறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உள்ளே பாருங்கள், அலோவ் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் இருக்குது. இது மூலமாக மொபைல் பேட்டரி லாஸ் ஆகும். ஸோ தட் அலோவ் நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வந்துருங்க. அடுத்தது அப்டேட்ஸ் அவைலபிள், இதையும் கிளிக் பண்ணிக்கங்க. உடனே உள்ளே ஓப்பன் ஆகும். அதாவது நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் எந்த அப்ளிகேஷன் அப்டேட்டுக்கு தேவைப்படுதோ, இது அப்டேட்டில் இருக்குது, நீ உடனே அப்டேட் பண்ணு. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் சரி, இது உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். அப்டேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இது விடவே விடாது, உங்கள்கிட்ட ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ரிமைண்ட் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு மொபைல் பேட்டரி அதிகமாக செலவாகிட்டே இருக்கும். ஸோ தட் அலோவ் நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கும். இதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. அடுத்தது அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் எனேபிள் இருக்குது. இது எனேபிளில் இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் பேமெண்ட் கட்டி வாங்கியிருக்கீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபோட சப்ஸ்கிரிப்ஷனு, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அப்போ இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறது எனேபிள் இருக்கணும். அது நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும் அதுக்காக. பட் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணலை, அதாவது நான் பேமெண்ட் எல்லாம் கொடுத்து எந்த அப்ளிகேஷனையுமே வாங்கலை, நெட்ஃப்ளிக்ஸோ ஹாட்ஸ்டாரோ இந்த மாதிரி எதுவுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலைன்னா நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. அடுத்தது அதுக்கு கீழேயே இருக்கிற டீல்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ், ஒரு அப்ளிகேஷனில் வரக்கூடிய ஆஃபரு, டிஸ்கவுண்ட்டு, விளம்பரங்கள் மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது எனேபிள் இருந்துன்னா உங்களுக்கு ஆஃபர்லாம் சொல்லும். ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஆஃபர்லாம் விளம்பரமாக வராது. அதனால இதை ஆஃப் பண்ணுறது நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஆஃப் பண்ணுறது மூலமாக பேட்டரி நிறைய சேவ் ஆகும். அடுத்தது யுவர் கேமிங் கம்யூனிட்டி. இந்த கேமிங் சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷனுக்கு ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா உடனே வரும். நீங்கள் கேம்ஸே எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இது மூலமாகவும் உங்களுடைய மொபைல் பேட்டரி ட்ரைன் ஆகிறத ஸ்டாப் ஆகும். அடுத்தது கம்யூனிட்டி போஸ்ட், அப்ளிகேஷனோட அப்டேட்ஸு, போஸ்ட்டு எல்லாமே வரும். மேக்ஸிமம் நம்மளுக்கு இது தேவையில்லை. இதையும் நீங்கள் தாராளமாக ஆஃப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற இவ்வளோ ஸ்டெப்ஸை நம்ம ஆஃப் பண்ணுற மூலமாக நிறைய மொபைல் பேட்டரியை நம்ம சேமிக்க முடியும். இதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா டாப்பில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ செட்டிங்ஸ் மெனுக்குள்ளே வந்துடும். இந்த செட்டிங்ஸ் மெனுக்குள்ள ஜென்ரலில் ரைட் சைடு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க, க்ளோஸ் ஆயிடும். இப்போ ஜென்ரலுக்கு கீழே
நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ ப்ளே வீடியோஸை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்த பின்னால் அதில் டிஸ்பிளே ஆகக்கூடிய வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும்பொழுது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு விளம்பரமோ எந்த ஒரு வீடியோவும் ப்ளே ஆகக்கூடாது. அப்படின்னா டோன்ட் ஆட்டோ ப்ளே வீடியோஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஓகேங்கிறத கொடுத்துக்குங்க. அடுத்தது ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ். இப்போ நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகணும். எனக்கு எந்த அப்ளிகேஷனுமே என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் அப்டேட் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் கீழே இருக்கிற 4வதாக இருக்கிற டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸுங்கிறத கொடுத்துங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு அப்ளிகேஷன்ஸ். சம்டைம்ஸ் அதில் முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருந்ததுன்னா உடனே நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும் பொழுது அப்டேட் இருக்குது, நீ இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லும். ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல அப்டேட்டுங்கிறத கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. அதனால இப்போ ஆட்டோ அப்டேட் ஆப்ஸில் எனக்கு ஆட்டோ அப்டேட்டாக பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுங்க. நம்ம அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணும் பொழுது அதில் வரக்கூடிய அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. அடுத்தது இப்போது அப்ளிகேஷன் டவுன்லோட் ப்ரிஃபரன்சஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறீங்க, அது எதில் டவுன்லோட் பண்ணுது? ஃபஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, ஒய்ஃபையாக இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, எனக்கு இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்கிறோம். இல்லை எனக்கு ஒய்ஃபை இருந்தால் மட்டும் நான் நினைக்கக்கூடிய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்கிறோம். இல்லைன்னா எனக்கு கேளு, எந்த நெட்வொர்க்கில் டவுன்லோட் பண்ணணும், ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும்னு எங்கிட்ட கேளுன்னா 3வதாக இருக்குது. அதனால் ஆஸ்க் மீ எவ்ரி டைம்ங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறது கொடுத்துங்க. ஸோ இது ஓகே நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கும், வீட்டில் இருக்கீங்கன்னா மொபைல் டேட்டா இருக்கும். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறப்போ ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒய்ஃபையில் பண்ணட்டுமா மொபைல் டேட்டாவில் பண்ணட்டுமான்னு கேட்கும். அப்போ நீங்கள் ஒய்ஃபையை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆஃபீஸ் நெட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கும் பொழுது இதே மாதிரி கேட்கும். அப்போ இந்த இடத்துல ஒய்ஃபை நம்மக்கிட்ட கிடையாது, அதனால் மொபைல் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய வசதிகளுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட கேட்டு இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்ன இந்த 7 to 8 செட்டிங்ஸை நீங்கள் டிசேபிள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய மொபைல் பேட்டரி ட்ரைன் ஆகிறதும் உங்கள் மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதையும் நம்ம நிறையா ஸ்டாப் பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் டிசேபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.